guys, welcome to Pick Up Mind channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5.1 அசம்பிள் ஹோம் தியேட்டரோட அன்பாக்சிங் அண்ட் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் எப்படி வேலை செய்யுதுன்னு டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் 5.1 அசம்பிள் ஆம்பு, இதுதான் பேசிக் மாடல். ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு, இதுக்கெல்லாம் தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இதான் பென்ட்ரைவ் போட ரிமோட்டு. இது மிஸ் ஆனால் கூட இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சென்ட்ரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் சென்டர் பாக்ஸ். இதான் 8 இன்ச் சப்வூஃபர். சப்வூஃபரோட பேப்பர் நல்லா திக்கா இருக்கு. இதான் காப்பர் ஒயர். இது ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு லென்த் போனாலும் வால்யூம் குறையாது. இதான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இதான் ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட வால்யூம் கண்ட்ரோல். இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட பேஸ் வால்யூம் கண்ட்ரோல். இது பாதி வச்சாலே போதும். நம்ம ஆரஞ்சு ஸ்பீக்கர் போட்டிருந்தா நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் கிடைக்கும். சப்வூஃபர் இருக்கனால எல்லா பேஸ் எஃபெக்டும் அதுலேயே வந்துடும். ஸோ இதில் நம்ம பேஸ் எதிர்பார்க்க தேவையில்லை. இதான் ட்ரபிள். இது ஸ்பீக்கர்லேருந்து வர சில்லிங்ஸ் கண்ட்ரோல். ஸ்பீக்கர்லேருந்து வரும், ஆனால் கம்மியாக தான் வரும். இது ரெண்டு நம்மளுக்கு முன்னாடி இருக்கும். நெக்ஸ்ட் ரியர் சரவுண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ரெண்டு நம்மளுக்கு பின்னாடி வரும். இதுல சவுண்ட் எப்போ வரணுமோ அப்பதான் வரும். இப்ப நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அதுல கோரஸ் மட்டும் தான் வரும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது சரவுண்டு தான். நம்ம உட்காந்து பார்க்கும் போது நம்மளுக்கு பின்னாடி அந்த மூவ் ஆற ஆடியோ லைவா இருக்கும். நெக்ஸ்ட் சென்டர். இதுல வாய்ஸ் பியூரா வரும். இப்ப நம்ம பாட்டு கேட்கும் போது அதுல பாடுற சிங்கரோட வாய்ஸ் மட்டும் பியூரா வரும். இதுல மியூசிக் வராது. ஃபைட் சீன்ல இருந்து வர கிக் சவுண்ட்ல இதுல தான் வரும். நெக்ஸ்ட் சப்பு. இதுல பேஸ் மட்டும் பியூரா வரும். இதுல வாய்ஸோ மியூசிக்கோ எதுவுமே வராது. இந்த பேஸ் சவுண்ட நம்ம ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும், கேட்க முடியாது. நம்ம தியேட்டர்ல படம் பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன் தான் இதுல தான் வரும். இப்போ சொன்னது எல்லாமே 5.1 படம் பார்த்தா இந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். 5.1 படம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 2.1 படம் பார்த்தீங்கன்னா பட்டனை எடுத்து விட்டுருங்க. MP3 சாங், ப்ளூடூத்ல ஏதாவது பாட்டு கேட்டாலும், படம் பார்த்தாலும், இல்ல யூடியூப் வீடியோஸ் ஏதாவது பார்த்தாலும் பட்டனை எடுத்து விட்டுருங்க. அப்பதான் ஸ்டூடியோ சரௌண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் USB சுவிட்ச். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா பென்டிரைவ் போர்டு ஃபுல்லா ஒர்க் ஆகும். பென்டிரைவ் போர்டுல ஆக்ஸ் கேபிள் சொருவி பாட்டு கேட்கலாம். பென்டிரைவ் போட்டுக்கலாம். ஆக்ஸ் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பென்டிரைவ் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. SD கார்டு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் கவுண்டிங் போர்டு. அப்புறம் நெக்ஸ்ட் பாஸ் வால்யூமும் அதுலயும் கொடுத்துட்டாங்க. மோடு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் CD சுவிட்ச். இதுவும் ஒரு ஆக்ஸ் இன்புட் லைன் தான். நம்ம டிஷ் வச்சிருந்தா அதுல இருந்து ஒரு ஆடியோ
அவுட்புட் லைன் எடுத்து இதுல கொடுத்து கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பொருளாஜிக் இதை பிரஸ் பண்ணா சாதாரண ஸ்டூடியோ படங்கள் பார்க்கும்போது ஸ்டூடியோ சரௌண்டிங் வரும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் முன்னாடி ஏர் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பேஸ் எஃபெக்ட் வருதோ அந்த அளவுக்கு இதுல ஏர் வரும். இந்த சப்வூஃபரோட ஏர் கப் நம்மள ஃபேஸ் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்றாங்க. பின்னாடி வர அந்த சப்வூஃபர் வாலை ஃபேஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் பேஸ் எஃபெக்ட் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இதான் சென்டர் ஸ்பீக்கர் பாக்ஸ். 2 ஷேடு 2 4 இன்ச் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அப்பதான் நல்லா வாய்ஸ் கெயினா கிடைக்கும். ஃபைட் சீன்ல தான் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். சென்டர்ல ஒரு டியூட்டர் கொடுத்துருக்காங்க. இது வாய்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். 4 இன்ச் ஸ்பீக்கர் பாக்ஸ். இதுல ஒரு ஸ்பீக்கரு ஒரு டியூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட் சரௌண்ட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 4மே ஒரே வாட்ஸ் தான். எல்லா டியூட்டர்லையும் ஃபில்டர் வச்சு கொடுத்துருவாங்க. அதனால டியூட்டருக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். சரௌண்டு பாக்ஸ் டியூட்டர் எல்லாமே போடலாம். நான் டியூட்டரோட போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பாக்ஸுக்கு கண்டிப்பாக டியூட்டர் போடணும். அப்போ தான் கண்ணாடி நொறுங்குற சீனுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் சின்னதே போதும். ஹால் பெருசாக இருந்தால் ஆரஞ்சு ஊஃபர் போட்டுக்கலாம். இந்த ரிமோட்ல பென்ட்ரைவ் போர்டுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரியூ, மியூட், மோட் ஆன் ஆஃப், நியூக்ளியர், அப்புறம் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2 சேனல் இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த சிடி சுவிட்ச் அதோட இன்புட் பின்னாடி இருக்கு. அப்புறம் 5.1 இன்புட், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட் ரைட், சென்டர் சப், அப்புறம் இதெல்லாம் ஸ்பீக்கர் போற அவுட்புட், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், அப்புறம் சரௌண்ட் லெஃப்ட் ரைட், அப்புறம் சென்டர் சப். இது ஜிப்பா புளுரே பிளேயர். இதுல 3D சப்போர்ட் ஆகும். 5.1 செக் பண்றதுக்காக உங்கள்ட்ட காட்டுறேன். இதுல டால்பி, TTS எல்லாமே இருக்கு. இதுல 1K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அதாவது 1080 பிக்சர் குவாலிட்டி. இந்த பிளேயர் பின்னாடி 5.1 அவுட்புட் இதுல இருக்கு. லெஃப்ட் ரைட் சரௌண்ட் சென்டர் சப். இதுல ஆப்டிக்கல் இருக்கு, கோஹெஷன் இருக்கு. அப்புறம் HDMI அவுட்புட் இருக்கு. அப்புறம் AVயோட அவுட்புட் இருக்கு. இது சாதாரண கலைஞர் டிவில கூட போட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி பிளேயர் ஆம்பும் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். ஆம்பு பின்னாடி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைடோட இன்புட் இருக்குது. அதில் கேபிள் சொருவி பிளேயரில் 5.1 சேனல் இன்புட்டில் லெஃப்ட் ரைட்டில் கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். அதே மாதிரி சென்ட்ரு சப்பு சரௌண்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதான். ஆம்பு பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் மாதிரியே ஸ்பீக்கர் பாக்ஸ் பின்னாடியே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதுல பிளஸ் மைனஸ் கரெக்டா கொடுக்கணும். இதுல பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்தா ஊஃபர் ரிவர்ஸா வேலை செய்யும். எக்ஸாம்பிள், ஊஃபர்ல இருந்து எஃபெக்ட் வெளியே வரும்போது பேப்பர் வெளியே வர மாதிரி தான் ஆக்சன் இருக்கும். மாத்தி கொடுத்தா பேப்பர் உள்ள போகும். அப்போ நம்ம ஆம்பும் சரி ஸ்பீக்கரும் சரி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெமோ பார்க்க வேண்டியதான். ஸ்பீக்கர் எல்லாமே ஃப்ளோர்ல இருந்து குறைஞ்சது 4 அடி ஹைட்லயாவது மாட்டணும். அப்போதான் உங்களுக்கு ஆடியோ மூவ் ஆகிறது லைவா இருக்கும். நான் இப்போ செக் பண்ணி காட்டணுங்காக தரையில் வச்சிருக்கேன்.
இப்போ சப்வூஃபர் இவ்வளோ கேப் இருந்தால் போதும். இதான் சிவாஜி ஒரிஜினல் சிடி ஏங்கரன் கம்பெனி. இப்போ நம்ம டெமோக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்ததே எல்லா பாக்ஸோட வால்யூமும் வச்சு காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தனித்தனி பாக்ஸோட வால்யூம் வச்சு காட்டுறேன். இப்போ நான் சென்டர் மட்டும் வச்சது எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். இதில் பியூர் வாய்ஸ் அண்ட் கிக் சவுண்டு மட்டும் தான் வரும். அடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வச்சு காட்டுறேன். இதில் உங்களுக்கு மியூசிக் வரும். அப்புறம் உங்களுக்கு கிக் சவுண்டு வால்யூம் கம்மியாக வரும். வாய்ஸ் சுத்தமாக வரவே வராது. அடுத்து உங்களுக்கு சரௌண்ட் வச்சு காட்டுறேன். இதில் உங்களுக்கு எப்போ மியூசிக் வரணுமோ அப்போ தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு ரியலாக இருக்கும். அடுத்து நான் சப்வூஃபர் வைக்க போகிறேன். சப்வூஃபரோட வால்யூம் உங்களுக்கு வெளியே கேட்காது. ஸோ அதோட வைப்ரேஷன் காட்டுறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸ் மேலே. இப்போ பின்னாடி ஏர் கப்பில் அந்த ஏரை எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னு பேப்பர் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதாகத்தான் ஒரிஜினல் சிடி. The Bluetooth device is ready to pair. உங்களுக்கு ப்ளூடூத் செக் பண்ணி காட்ட போகிறேன். ப்ளூடூத்தில் பார்க்கும்போது 5.1 பட்டனை வெளியே எடுத்து விட்டுருவோம். 5.1 பட்டனை வெளியே எடுத்து விட்டால் தான் சென்ட்ரு சரௌண்டு எல்லாமே வரும். The Bluetooth device is ready to pair. இப்போ ஏதாவது உங்கள்ட்ட ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எஃபெக்ட் பத்தலை அப்படின்னா ஸ்பீக்கர் நீங்கள் வச்சிருக்க ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட இருக்க அந்த பழைய ஸ்பீக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட ஆம்ப் மட்டும் 5000 வருது. சப்பு உங்களுக்கு ஹால் சைஸ் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்த மாடலில் ஹெவி பவர்ஃபுல் ஆம்ப்லாம் இருக்குது. ஃபியூச்சரில் அந்த ஹோம் தியேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் ஓடிடியில் பார்க்குற படங்களுக்கு, அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஆன்லைனில் பார்க்குற படங்களுக்கு இப்படி ஆப்டிக்கல்ல இருந்து சாதாரண ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கணுண்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மிக்சன், டார்கெட் போன்ற ஹோம் தியேட்டர்லையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அப்புறம் நான் எப்படி வீடியோ போட்டிருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.